அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மைச் செய்தி. ஓடிக்கொண்டிருந்த ரயிலில் கர்ப்பிணியிடம் அத்துமீறி கீழே தள்ளிவிட்ட சம்பவத்தில் தொடர்புடையவன் குறித்த பின்னணி தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி. தற்போது கைது செய்யப்பட்டவன் தொடர்புடைய பின்னணி விவரங்களை பதிவு பண்ணலாம். ஜெயஸ்ரீ, இந்த வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த சின்ன நாகல் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அந்த பூஞ்சோலை கிராமத்தை சேர்ந்தவன் ஏம்ராஜ். இவன்தான் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணை பாலியல் தொந்தரவு செய்து கீழே தள்ளிவிடப்பட்ட நிலையில் கர்ப்பிணி பெண் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் ஏமராஜை கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று பாதிக்கப்பட்ட பெண் வேலூர் அடுக்கும்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில ஏமராஜ் ரயில் பயணிகளையும் ரயில் நிலையங்களையும் மையமாக வைத்து பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்து போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஏமராஜ் ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசாரின் அந்த போலீசாரின் பட்டியலில் அதாவது ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசாரின் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக ஏமராஜ் இருந்து வருகிறார். அதாவது ஏமராஜ் வந்து 2022 காட்பாடியிலிருந்து ஒரு ரயில் கோயம்புத்தூர் நோக்கி செல்கிறது. அந்த ரயிலில் பயணித்த ஒரு பெண்ணிடம் வந்து செயின் மற்றும் செல்போனை பிடுங்கி அந்த பெண்ணை ரயிலிலிருந்து கீழே தள்ளிவிட்டு இருக்கிறார். அந்த சம்பவம் அப்போது பெரும் பரபரப்பாகி அந்த சம்பவத்தில் ஏமராஜை கைது செய்து அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டது. அதன் பிறகு அந்த குண்டாஸிலிருந்து வெளியே வந்த ஏமராஜ் மீண்டும் ரயில்வே நிலையங்களில் அடுத்தடுத்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார். அதன் பின்னதாக 2024 ஆண்டு சென்னை புளியந்தோப்பை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் ஒரு பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி அவரை குடியாத்தம் ரயில் நிலையத்திற்கு வர வைத்து அங்கு அந்த பெண்ணை பாலியல் தொந்தரவு செய்து அந்த குடியாத்தம் ரயில் நிலையத்திற்கு பக்கத்தில் உள்ள ஒரு மலைக்கு அழைத்து சென்று அங்கு அந்த பெண்ணை பாலியல் செய்து அந்த பெண்ணை தலை மீது கல்லை போட்டு அங்கு 2024 ஆண்டு மார்ச் மாதம் ஒரு பெண்ணை கொலை செய்திருக்கிறார். அந்த வழக்குல அவர் மீது வந்து 11 மாத சிறைக்கு பிறகு தற்போது வெளியே வந்த ஏமராஜ் திரும்பவும் அதே குற்ற செயல்களில் ரயில் நிலையங்களை மையமாக வைத்து ரயில் நிலையங்களில் தனியாக பயணிக்கக்கூடிய பெண்களை மையமாக வைத்து திரும்ப அடுத்தடுத்த குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் நேற்று பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணை தனியாக அந்த பெண்கள் பெட்டியில் தனியாக பயணித்த பெண்ணை பாலியல் தொந்தரவு செய்து கீழே தள்ளி அவர் தற்போது கீழே தள்ளியிருக்கிறார். இந்த சம்பவத்தில் ஏமராஜை கைது செய்து தற்போது ஜோலார்பேட்டை காவல்துறையினர் ரயில்வே காவல்துறையினர் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதே போன்று அந்த பெண் ஒரு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதுல இது போன்ற சைக்கோக்களுக்கு அரசு உரிய நடவடிக்கை வேண்டும், போலீசார் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இந்த பாதிக்கப்பட்ட பெண் தற்போது வாக்குமூலம் அளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முரளி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.